பிரைஸ் தி லார்ட். சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் வாசிக்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவன் நீதியாக எண்ணினார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒரு அழகான வார்த்தை. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் கூட வாசியுங்கள். ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. 9வது வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டது. யாக்கோபு 2:3, கலாத்தியர் 3:6, ரோமர் 10:11. இதில் இன்னும் நிறைய வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சுட்டிக்காட்டி எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் ஆபிரகாமனுடைய விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்ததை கர்த்தர் நீதியாக கருதுகிறார். அது நீதியாக எண்ணப்பட்டது. ஒரு விசுவாச ஜீவியத்தில் கடந்து வருகின்ற தேவ பிள்ளை ஆண்டவரை விசுவாசிக்காமல் அவன் விசுவாசி என்று சொல்லக்கூடாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் உங்களுக்கு விசுவாசிகளுடைய பட்டியலை ஆண்டவர் அங்கு எடுத்து எழுதுகிறார். 6வது வசனத்தில் சொல்லும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ கிறிஸ்தவ வாழ்வு என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் கொண்டது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது விசுவாசம் தான். இன்றைக்கு எல்லாருமே நீங்க 40 நாட்கள் விசேஷித்த ஜபத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க. சும்மா நேரம் போக்குறதுக்காக நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கல. 40 நாளும் தேவ சமூகத்தில் வந்தால் கர்த்தர் எங்களுக்கு சில காரியங்களை செய்வார், எங்களை அவர் ஆசீர்வதிப்பார், எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கட்டுகளை உடைப்பார், எங்களை சுபிட்சமாய் வாழ வைப்பார், நித்திய ஜீவனை தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. அப்படி வந்திருக்கிறவங்க சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காம விடமாட்டார். அந்த விசுவாசம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் இருந்தது. ஆபிரகாம் எவைகளிலே எல்லாம் எப்படி விசுவாசித்தான் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் தேவ சமூகத்தில். அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் எவைகளில் எல்லாம் எப்படியெல்லாம் விசுவாசித்தான்? 4 காரியங்கள் இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், பாஸ்டர் சொன்ன நேரத்தில் 4 காரியமும் முடியாது. பிரைஸ் காட். ஆமென். 1 மணிக்கெல்லாம் முடியாது. என்னால் முடிந்ததை 1 மணிக்கு உள்ளாக சொல்லி முடிச்சிடலான்னு நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 முதல் 6 வரைக்கும் நீங்க வாசிக்கணும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாம் தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? எனக்கு என்ன தருவீர்? இந்த கேள்வி ஆபிரகாமுக்கு உண்டான கேள்வி மட்டுமல்ல, ஆபிரகாமின் வம்சத்தின் வழியாய் வந்த ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் உண்டாக்குகிற ஒரு சந்தேகம் தான். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே வள்ளத்தையும் வலையும் விட்டுக்கிட்டு வந்தோமே என்ன தருவீர்? கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்களா இல்லையா? பேசணும், நீங்க பேசணும். கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய பேரை சொல்ல முடியும். ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க, என்ன தருவீர்? ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சப்போ கேட்கிற, என்ன தருவீர்?
நீங்களும் அப்படி தானே வந்திருக்கிறீங்க. ஆண்டோட சமூகத்தில் சும்மா வந்திருக்கோம், நேரம் போகாமல் வந்து உட்கார்ந்துருக்கோம். பேசணும். ஆமாம், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. எனக்கு தெரியும் மற்ற பாஸ்டர்ஸனுடைய பிரசங்கத்தை காட்டிலும் நம்ம பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த அளவுக்கெல்லாம் இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் கூப்பிட்டுருக்கிறாங்க, பிரைஸ்லாம். ஆனாலும் ஆண்டவர் தருகிற வார்த்தையில் உங்களுக்குரியது கண்டிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு. பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிற பிள்ளைகள் எதுக்கு போகிறாங்க? ஒரு எதிர்பார்ப்பு. நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், வருங்காலத்தில் நல்ல ஒரு ஜாபில் நம்ம போகணும்னா படிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட பிள்ளைகள் போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு? சாயந்தரம் ஆகும்போது என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். எந்த ஒரு காரியமும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது இல்லை. ஆபிரகாமை அழைச்சப்போ, நீர் எனக்கு என்ன தருவி? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன், உங்களை நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்கு என்ன தருவி? வாசிங்க. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. 75வது வயதுல கேட்கிறேன், நான் பிள்ளை இல்ல ஆண்டவரே, குழந்தை இல்லாம இருக்கிறேன், எனக்கு என்ன தருவி? பிரைஸ் எல்லாம். அப்ப அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆபிரகாமுக்கு இருந்தது. அல்லேலூயா. வேற பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அங்க இல்லை. ஆபிரகாம் எதிர்பார்த்து கேட்டது குழந்தை மட்டும்தான் கேட்டார், வேற ஒன்றும் கேட்கற மாதிரி இல்லை. அல்லேலூயா. அந்த குழந்தை எனக்கு என்ன தருவீர்? நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே. அப்போ எவ்வளவு நிந்தனைகள் அனுபவித்திருக்க வாய்ப்பு உண்டு. இன்றைக்கும் கூட பிள்ளை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு தவிக்கிறது. பல லட்சங்கள் மருத்துவமனைகளில் செலவுகள் செய்தும் பல பொருத்தனைகளை செய்தும் இனியும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்கின்ற ஏக்கத்தோடு பலர் இந்த தேசத்தில் இருக்கிறார். ஒருவேளை இந்த கூட்டத்தில் கூட நீங்கள் ஒரு சிலர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆமென். அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு அவரால் முடியும். எந்த மனுஷன் இன்றைக்கு மருத்துவமனைக்கு போனா கூட இல்லை. என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் பல லட்சங்கள் செலவு செய்துட்டார். மனைவிக்கு ஒரு அறுவை சிகிச்சை கூட செஞ்சாங்க. ஆனால் இன்று வரைக்கும் அவர்கள் வேதனையோடு கண்ணீரோடு இவ்வளவு செலவு பண்ணிட்டோம், ஆண்டவரை தேடியும் இதுவரையும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்கிற அந்த வருத்தமும் வேதனையும் அவர்களுக்குள் கிடக்கிறதை நான் காண முடிகிறது. அல்லேலூயா. ஆனால் அதற்கென்று காலங்களை கர்த்தர் வைத்திருப்பார். ஆபிரகாம் 75வது வயதுல இந்த ஜெபத்தை கேட்கிறார், ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆனால் 25 வருஷத்துக்கு பிறகுதான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், இல்லையா? ஆபிரகாமனுடைய அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு எதிர்பார்த்து 25 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கிற ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் இல்லையே, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், 29 நாளா நான் சில காரியத்துக்காக கேட்டிருக்கிறேன், இன்னும் நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கென்று ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம். ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்காது. ஆமென். தாமதமானாலும், வாக்குத்தத்தங்கள் தாமதமானாலும் அது நிறைவேறும். அது விரும்புகிறது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறதற்கு விலை அதிகம், காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆமென் சுவை அதிகம். காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறது அது மேன்மையான பொருளாக, ஒரு மேன்மையான ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இன்னைக்கே வாங்கிடணும், இன்னைக்கே ஆசீர்வாதங்களை பெற்றுடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் கும்மு மாதிரி. கும்முன்னா என்ன? உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க? மஷ்ரூம், காளான். பிரைஸ் எல்லாம். காளான், காளான் மாதிரி. காளான் இன்னைக்கு மழை பெஞ்சா நாளைக்கு முளைச்சிரும். காலையில் முளைக்கும், ஒரு மத்தியானம் ஆகும்போது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? அது கெட்டு போயிடும். அது துரிதமாய் வரக்கூடிய ஆசீர்வாதம். ஒரு ஒரு பனைமரத்தை நட்டு பாருங்க, உடனே ஆசீர்வாதம் கிடைக்குமா நமக்கு? அது முளைக்கிறதற்கே பல வாரங்கள் ஆகிறது. அப்புறம் அது பனை மரம் ஆகி பலன் கொடுக்கிறதுக்கு 25-30 வருஷத்துக்கு பக்கத்தில் என்ன செய்யுது? ஒரு பனை மரம் ஆகுது. ஆனா எத்தனை வருஷ காலம் அது வாழுது பாருங்க, எத்தனை வருஷ காலம் அதனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகுது பாருங்க. எப்பவுமே அவன் கொஞ்சம் தேவ சமூகத்தில் அவர் சித்தத்தின்படி காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம் அது மேன்மையான ஆசீர்வாதமாக இருக்கும். அது மேன்மைப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தேவன் தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்?
நான் உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிறேன், என்ன தருவீர்? எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன், என்ன தருவீர்? என் குடும்பத்தில் கணவன் எனக்கு அனுகூலம் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் தேடி வந்திருக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்? என் குடும்பத்தில் நான் வருவதற்குரிய சூழ்நிலைமைகள் இல்லை, ஆனாலும் நான் பிரயாசப்பட்டு ஒரு நாள் வருகிறேன், 5 நாள் வந்திருக்கிறேன், 10 நாள் வந்திருக்கிறேன், தொடர்ச்சியா வந்திருக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்? இரவும் வருகிறேன், பகலும் வருகிறேன், என்ன தருவீர்? நான் தினமும் ஜெபிக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர்? கேள்வி கேட்கிறோமா இல்லையா? கேட்கிறோமா இல்லையா ஆண்டவர்கிட்ட? பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் நீங்க வந்து ஆராதிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் அந்த ஜெபங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வீணாக போவது இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. புத்திர சந்தானம் அருளவில்லை, எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இல்லடா அதெல்லாம் உனக்கு சுதந்திரவாளியில, உனக்கு நான் தருவேன். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் தன் சந்ததியை குறித்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். தெய்வ சமூகத்தில் தெய்வம் தருகின்ற சில வாக்குத்தத்தங்களை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். அதுல மாற்று கருத்து இல்லை. எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க, எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி சொல்லி விசுவாச அறிக்கையிட வைத்து ஜபத்தில் நடத்துறாங்க, ஆராதனையில் நடத்துறாங்க, விசுவாசத்திற்குள்ள உங்களை கொண்டு வர்றாங்க. அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை விசுவாசித்து நமக்குரியது என்றதை ஏற்றெடுத்துக் கொள்ள வேண்டும். சும்மா எல்லாம் ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் சும்மா வராது. சும்மா வந்து உட்காந்துட்டு போனால் சும்மா வருமா? வருமா? வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சும்மா எங்கே போகிறேன்? சும்மா போகிறேன். எதுக்கு போகிறேன்? சும்மா போகிறேன். அப்படி இல்லை. ஆலயத்தில் வர்றது தேவ சமூகத்தில் விசுவாசித்து என்னத்தையாகிலும் அவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எதை கொடுக்கிறாரோ அதை வாங்கணும். நான் பொதுவாக என் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த ரேஷன் கடைக்கு போனால் அரசாங்கம் மண்ணை வாரி கொடுத்தாலும் என்ன செய்யணும்? புரியலையே உங்களுக்கு? மண் வாரி தந்தாலும் போய் வாங்கணும். நீ வாங்காமல் இருந்தால் உன்னுடைய கேட்டகரி வேறு விதத்தில் போயிடும், பெரிய பணக்காரனுடைய லிஸ்ட்டில் போயிடுவேன். பிரைஸ் தி லார்ட். அதனால அரசாங்க வேலை பார்க்குற பெரிய பணக்காரங்களை வீட்டில் 35 கிலோ அரிசி வாங்குறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. புரியலையே உங்களுக்கு? புரியாமல் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அரசாங்கத்தில் என்ன கொடுத்தாலும் அதனை வாங்கினா நாம் ஏழைகள்னு அர்த்தம். அரசாங்கத்தினுடைய பார்வையில் அது பணக்காரனை வாங்குறான், பிச்சைக்காரனை வாங்குறான், செல்வந்தனை வாங்குறான், அரசியல்வாதியும் வாங்குறான், அரசு வேலை பார்க்குறவனும் வாங்கத்தான் செய்கிறான். நம்மளை காட்டிலும் அவர்களுக்கு அதிக பெனிஃபிட் இருக்கத்தான் செய்யுது. பிரைஸ் தி லார்ட். அதுபோல லோக்கல் அரசாங்கத்தில் என்ன கொடுத்தாலும் வாங்க தெரிகிற உங்களுக்கு பரலோகத்தின் அரசாங்கம் என்ன கொடுத்தாலும் வாங்குவதற்கு இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அந்த பரலோகத்தின் அரசாங்கம் நமக்கென்று சிலதை நியமித்து வைத்திருக்கிறது. உலகம் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் புழுத்து போன அரிசி தரலாம் ஒருவேளை. பிரைஸ் தி லார்ட். 1 லிட்டர் மண்ணெண்ணைக்கு 1/2 லிட்டர் மண்ணெண்ணை தான் தருவான் இன்னைக்கு. பிரைஸ் காட். அல்லேலூயா. புரியலையே உங்களுக்கு? ஆமென் ஆமென். என்ன வேணாலும் தரலாம். இதெல்லாம் வாங்கிறதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சண்டை போட்டு லைனில் போய் நின்று சண்டை போட்டு வாங்கிட்டு வர்றோம். ஆனால் பரலோகத்தின் அரசாங்கம், பரலோகத்தின் தெய்வம் தருகின்ற உச்சிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு பலருக்கு மனமில்லை. பிரைஸ் காட். தேவ சமூகத்தில் வந்து தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. அதை விசுவாசித்துத்தான் பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது விசுவாச ஜீவியம் தான். விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாது, முடியாது. விசுவாசத்தால் தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகினாலும் தெய்வ சமூகத்தில் விசுவாசிங்க. பாஸ்டர் அழகா அந்த ஆராதனை நேரத்தில் அழகா சொல்லி சொல்லி நடத்தினாங்க. ஆண்டவர் இப்படி இப்படி செய்ய போறார், இன்னதை செய்ய போறார் அப்படின்னு சொல்லும்போது ஆமேன்னு சொல்லி அதை ஏற்று எடுக்கிறவர் ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். அது ஏற்றெடுத்தா கர்த்தர் அந்த வார்த்தையை கனம் பண்ணுகிறார். தெய்வ சமூகத்திலே நாம் பேசுகின்ற வார்த்தைகள், தேவ சமூகத்திலே நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் அத்தனையும் தேவனாய கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஒன்று போலும் கீழே விழ விட மாட்டார், ஒன்று போலும் கீழே விட மாட்டார். அவ்வளவு ஆசீர்வாதமும் உண்டு.
நீங்க ஜெபிக்க 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 அது ஆசீர்வாதமான ஜெபமாய் மாறிக்கொண்டே இருக்கும். அது மேன்மையை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அது மெருகூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெப குறிப்பாக விண்ணப்பமாக மாறி உங்களுக்கு வந்து பலிக்கிறதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தன்னுடைய பிள்ளைகளை குறித்த வாக்குத்தத்தத்தை அவர் விசுவாசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 14 முதல் சில வசனத்தை வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இந்த இடத்திலிருந்து தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பா, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. அடுத்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் சந்ததிக்கு தருவேன், இதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்றார். அதுல ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கு பாருங்க. லோத்துவை பிரிந்த பின்பு, எப்படி லோத்துவை பிரிந்த பின்பு ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சப்போ, எப்போ அவன் ஏனம் ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பானார். ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார். ஆனால் ஒருத்தனை கூட கூட்டிகிட்டு வந்தார். பிரைஸ் எல்லாம் யாரை கூட்டிகிட்டு வந்தார்? லோத்துவை, சித்தப்பாக்க மகனை, அவன் தம்பியை என்ன செஞ்சார்? கூட்டிகிட்டு வந்தார். ஆபிரகாம் அதை செஞ்சிருக்க கூடாது, ஆனால் கூட்டிகிட்டு வந்தார். அவன் கூட இருக்கிறது வரைக்கும் என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. அவன் கூட இருக்கிறது வரைக்கும் என்ன இல்லை? மேன்மை இல்லை. அவனை விட பிரிந்த பிறகு ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? வெளியே வா, அங்கிட்டு இங்கிட்டு நட, இதெல்லாம் உனக்கும் உன் சந்ததிகளுக்கு நான் தருவேன். ஆமென். இதில் ஆழமான சத்தியம் என்ன தெரியுமா? சில விட வேண்டியதை, சில பிரிய வேண்டிய காரியங்களை விட்டு பிரிய வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. விட வேண்டிய காரியத்தை விடணும். தேவனுக்கு எது பிரியமில்லையோ, தேவன் எதை தொடக்கூடாதுன்னு சொன்னாரோ, தேவன் எதற்கு பின்பதாக போகக்கூடாது என்று சொன்னாரோ அதுக்கு பின்னாக போகக்கூடாது. 40 நாள் உபவாசம் பண்ணாலும் 40 நாள் அழுது புரண்டு ஜெபிச்சாலும் விடாததை விடாமல் இருந்தால் வரவேண்டியது வராது. பிரைஸ் தி லார்ட். என்ன பாஸ்டர், எல்லா பாஸ்டர் மாறலும் ஆசீர்வாதமாக சொல்லிவிட்டு, என்ன பாஸ்டர் நீங்கள் இவர் 19 நாள் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம் இப்படி சொல்லிவிட்டீங்களே பாஸ்டர். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆமே. இல்லாட்டி நான் போனது போற உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஆமே. விட வேண்டியதை விடலைன்னா வர வேண்டிய ஆசீர்வாதம் வராது. ஆண்டவருக்கு பிரியமல்லாத எந்த ஒரு காரியத்தை நாம பின்தொடர்ந்து அதை பிடிச்சி நடக்கக்கூடாது. ஒருவேளை லோத்து நினைச்சிருப்பார் மனுஷீகத்தில், நம்ம மட்டும் போகிறோம், ஒருத்தங்க கூட கூட வந்தால் நல்லா இருக்குமே, ஆசீர்வாதமாக இருக்குமே, என்னுடைய சித்தப்பா பையன் இல்லையா, எனக்கு அக்கா, எனக்கு நல்ல ஆதரவாக இருப்பானே, உதவியாக இருப்பானே அப்படின்னு எல்லாம் ஆபிரகாம் மாமிசத்தில் ஒருவேளை நினைச்சிருக்கலாம். பைபிள் எழுதலை, நினைச்சிருக்கலாம். ஆனால் அவன் போனதுக்கு பிறகுதான் ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப ஆண்டவரை சமூகத்தில் வரும் பொழுது வாக்குத்தத்தங்கள் வேணும். நான் ஒரு பாரம்பரிய கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் கிடையாது, மனுஷன். பிரைஸ். அப்போ அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சப்போ நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். நிறைய காரியங்கள் இதற்கு இடையில உண்டு, நடந்த சம்பவங்கள். நான் வரமாட்டேன், சோத்திரம், ஊழியத்துக்கு வரமாட்டேன். எதுக்கு நான் ஊழியத்துக்கு வரணும்? எதுக்கு நான் பிச்சை காசு எடுத்து வாழணும்? அதெல்லாம் நடக்காத வேலை அப்படின்னு தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் விடவே இல்லை. அப்புறம் சொன்னேன், ஆண்டவரே என்ன நீர் ஆசீர்வதிக்கணும். என் குடும்பம் எல்லாம், நான் தான் குடும்பத்தில் மூத்தவன், நாங்கள் 1/2 டஜன் உண்டு. பிரைஸ் எல்லாம் 6 பேர் உண்டு. 6 பேரும் நான் தான் மூத்தவன். நான் வந்துட்டோம்னா என் குடும்பங்களுடைய நிலைமை என்ன? அவன் பிள்ளைகள், என்னுடைய தம்பிமார் தங்கச்சிமார், அப்பா ஒரு 1ஆம் கிளாஸ் குடிகாரர், ஒரு பெரிய எதிர்பார்க்கக்கூடிய அளவில் உள்ள ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆண்டவர் எப்படி நடத்துவீர்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னால் நான் பார்த்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வந்துட்டேன். ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய சகோதரர்களை 2 பேர் மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாங்க. ஒரு தம்பி பிஸ்னஸ் பண்ணுறாரு. பிரைஸில் தங்கச்சி 2 பேர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ விட வேண்டிய விஷயங்களை நான் விடணும், பாரம்பரியத்தை விடணும், சகல காரியங்களை விடணும், பாவ ஜீவியத்தை விடணும். பாவம் நம்ம விடாது தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கும். எங்க போனாலும் பாவம். இந்த காலங்களில் பாவத்திற்கு பஞ்சமே கிடையாது. நம்முடைய வீட்டுக்குள்ள நம்ம உலகமே நம்முடைய கைக்குள்ள அடங்கி போச்சு. ஆமே.
நாம செய்கிற பாவம் யாருக்கு தெரியாதுன்னு ஒருவேளை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுறணும். நாம செய்கிற பாவங்கள் எதுவா இருந்தாலும் விட்டுறணும். பாவத்தில் விட்டா தான் விடுதலை, விட்டா தான் ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில கூட ஊழியத்தில் வந்த பிறகு கூட சில பாவங்கள் என்னை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஆமென். அவன் விசுவாசியா இருந்த காலத்திலேயும் பாவம் தொடர்ந்தது. ஊழியக்காரனாக மாறினதுக்கு பிறகும் பாவம் தொடர்ந்தது. அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் போராடின போராட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல போய் அழுவேன். பாவம் என்ன அறியாமலே சில நேரங்களில் பாவம் வந்துடும். ஆண்டவரே, இதுல இருந்து ஒரு மீட்பு தரமாட்டீரா, இதுல இருந்து ஒரு ஜீவன் தரமாட்டீரா, என்ன ஊழியத்தை செய்ய கொண்டு வந்திருக்கிற ஏன் ஆண்டவரே, வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனாலும் என் பாவத்தை நான் செய்யறேனே அப்படின்னு எல்லாம் அழுத நாட்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஊழியத்தில் வந்த பிறகு டிவியில் சினிமா பைத்தியமா தான் இருந்தேன். பிரைஸ் காட். ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களை யாருக்கும் தெரியாது. நான் வந்துட்டு ஊழியம் செய்கிற இடத்துல வந்து ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போனால் அங்கே சீட்டு விளையாடுறதுக்கு போவேன். யாருக்கும் தெரியாது. ரகசியமாக அந்த பாவங்கள் என்னிடத்துல இருந்தது. இதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். ஆமென். கிருபையால எல்லா காரியங்களிலும் விடுபட்டு தேவனை சரியாக தேடி வந்த பொழுது எல்லா நிலையிலும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். சிலர் விட வேண்டியதை விடணும், சீரியல் பார்க்கறத விடணும், சினிமா பார்க்கறத என்ன செய்யணும், விடணும். தேவையில்லாத மொபைலை சேட் பண்ணுறத என்ன செய்யணும், பிள்ளைகள் மக்களே தங்கச்சிமாரே என்ன செய்யணும், விட்டுறணும். ஆமென். இன்னைக்கு மொபைல் இல்லைன்னா வாழவே முடியாதுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க பிள்ளைகள்லாம். மொபைல் இல்லாட்டி அங்கே என்ன நடக்கும் தெரியுமா வீட்டுக்குள்ள? பிரைஸ் எல்லாம் அருமையான தெய்வ பிள்ளையை விட்டுறணும். இது சின்ன பிள்ளைகள் மட்டுமில்லை, பெரியவள் வரைக்கும் அப்படிதான். எது நமக்கு தடையாக இருக்கிறதோ அதை விட்டு விடணும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் செல்வதற்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ விட்டு விடணும். குடும்பம் தடையா இருந்தா விட்டுருங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, என் நாமத்தினால பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்காக வீட்டையாவது பெற்றோரையாவது எதையாக இழந்தணும், இழக்க வேண்டிய வந்தா இழந்துடணும், விட்டுறணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன காரியம், சில ரகசிய அந்தரங்க பாவங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கு. ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில நன்மை இல்லை என்றால் சில பாவங்கள் நம்மை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கிறது. அந்த பாவம் நமக்குள்ள நமக்கு தெரியும், எனக்கு இல்லை இந்த பாவம் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். இந்த பாவம் ஏன் தொடருது தெரியுமா? அந்த ரகசியத்தை சொல்லி தந்துடுறேன். பாவம் ஏன் நம்மளை தொடருது? இப்போ ஒரு பாவம் செய்யறேன்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன், உடனே நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? ஆண்டவரிடத்துல போய் முழங்கால் போடுவோம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவர் மன்னிச்சிருவார். அப்படி தானே? ஏன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மன்னிச்சிருவாரா இல்லையா? மன்னிச்சிருவார். அவர் மன்னிக்கிற தெய்வம் அல்லவா? 7-70 தரம் சகோதரர்களை மன்னிக்க சொன்ன ஆண்டவர் நம்மளை மன்னிக்காம விட்டுருவாராக்கும்? மன்னிப்பார். அப்போ 2 நாள் போகும், மறுபடியும் அதே பாவத்தை நம்ம செய்யறோம். அன்னைக்கு போறோம், ஆண்டவரே ஏசப்பா மறுபடியும் அந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனால் அந்த பாவம் வந்தப்போ உடனே என்ன செஞ்சுட்டேன், பாவத்தை செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாரு. கேட்குறோம், அன்னைக்கு மன்னிச்சிட்டார். இன்னும் சில காலங்கள் போகுது, மறுபடியும் அதே பாவம் வருது. ஏசப்பா மன்னிச்சிருங்க, ஏசப்பா மன்னிச்சிருங்க. திருவிருந்து ஆராதனைக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து ஏசப்பா மன்னிச்சிருங்க, கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கணும் இல்லையா, என்ன அடிச்சிடாதீங்க ஏசப்பா, அங்கேயும் மன்னிக்கிறாரு. இப்படி பல முறை மன்னிக்க நம்ம மனசு என்ன சொல்லுது தெரியுமா? நான் இன்னைக்கு செய்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, நாளைக்கு செய்த பாவத்தை மன்னிச்சிட்டாரு. பாவங்கள் ஆண்டவர் மன்னிக்கிறார். அப்போ நான் என்ன பாவம் செய்தாலும் அவர் என்ன செஞ்சிருவாரு? மன்னிச்சிருவாருன்னு சொல்லி அந்த பாவத்தை தொடர்ந்து செய்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், தொடர்ந்து செய்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், தொடர்ந்து செய்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா எல்லா நாளும் அவர் மன்னிக்கிற தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அறிந்தும் அதன்படி செய்யாமல் இருக்கிறவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவானா இருக்கிறார். அப்போ அந்த பாவத்தை ஒரு முறை மன்னிக்கப்பட்ட போது, 2 முறை மன்னிக்கப்பட்ட பொழுது திரும்ப அந்த பாவம் செய்து பழகி போச்சு. இம்மிட்டும் தானே ஆண்டவர் மன்னிச்சிருவார். அது சர்வசாதாரணமா அந்த பாவத்தை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாவம் மனிதனுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. 29வது நாளுக்குள்ளே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் ஜீவியத்தில் யாருக்கும் தெரியாத, ஊழியருக்கு தெரியாத, சபைக்கு தெரியாத, பெற்றோருக்கு தெரியாத, கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாத ஏதேனும் அந்தரங்கமான பாவ ஜீவியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை விட்டு
விட்டு சரியான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வந்து தொடர்ந்து இந்த ஜெபத்தில் நீங்க தொடர்வீர்கள் என்று சொன்னால், நான் அடிச்சு சொல்றேன், இந்த விசேஷ ஜெபங்கள் முடிகிறதற்கு முன்பதாக சில நன்மைகளை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ட்ராக்கை மாத்திட்டு போறார். என்ன பிரைஸ் எல்லாம். அந்த பாவ ஜீவியத்தின் வெளியில வாருங்க. யார் அப்படி இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. வாலிப பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில யார் அப்படி இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நீ நல்லா படிக்கலாம், ஒருவேளை நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம், நீ நினைச்ச கல்வியெல்லாம் உனக்கு கிடைச்சிரும். ஆனா வாழ்க்கையில உன்னால ஷைன் பண்ண முடியாது. ஆமென். யாருடைய ஒரு ஜெபம், உன் பெற்றோருடைய ஜெபம், உன் ஊழியத்தினுடைய சபையினுடைய ஜெபம், உன் ஊழியக்காரருடைய ஜெபம் உன்னை அந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கு. நான் நிறைய பார்க்குறேன். சில நல்லா படிக்கிறாங்க, நல்ல கோல்டு மெடலிஸ்டாக படிக்கிறாங்க, நல்ல அவங்க விரும்புகிற கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறது வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. ஆனால் ஒரு வேலை, ஒரு வாழ்க்கை என்று வரும்பொழுது தோல்வியில் முடியுது. ஏன் தெரியுமா? இந்த பாவ ஜீவியம் தொடர்ந்து இருக்குமானால் உன்னை மேன்மைப்படுத்த முடியாது. எல்லாம் உலகத்தில் கேட்கிற எல்லாம் கிடைக்கும், ஆனால் கிடைக்க வேண்டியது நம்ம கையில் கிடைக்காது. இல்லையில சொல்லுங்க பாப்பா, சத்தமா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜீவியத்தை மாற்றுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பாவி, நான் பாவியாக மனுஷன், நான் பாவியாகிய மனுஷன், என்னை மன்னியும் ஒப்பு கொடுங்க. அப்ப ஆபிரகாம் சந்ததியை குறித்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். விட வேண்டியதை விட்டான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1, 2, 5, 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு மீண்டும் தரிசனமாகிறார். பிரைஸ் தி லார்ட். 75 வயதுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இப்ப 99 வயசு ஆகும் பொழுது, அதாவது 100வது வயசுல அவனுக்கு குழந்தை வரும். இப்ப 99 வயசுல அதை ரிமைண்ட் பண்றாரு, ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர். ஆமென். வாசிங்க. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 75 வயசுல ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நேரம் வரும் பொழுது திரும்ப நினைவுபடுத்த. அதுவரைக்கும் ஆபிரகாம், எனக்கு வாக்கு பண்ணினீரே, அதை எனக்கு நீர் தரலையே, தருவீரா தரமாட்டீரா, கொடுப்பீரா கொடுக்க மாட்டீர், நோ குவெஸ்டின். ஆண்டவர்ல கேட்கவே இல்லை. ஆபிரகாம் அதாக விசுவாசம். ஆமென். 25 வருஷம் இல்லை, 50 வருஷம் ஆனாலும் எனக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒன்றை கர்த்தர் முன்குறிச்சு வச்சுட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அது யாராலும் மாற்ற முடியாது, எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. ஆமென். நமக்கு முன்குறித்ததை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்ப 99 வயசுல ஆபிரகாமே, இதுவரைக்கும் நீ என்கிட்ட ஒன்றும் கேட்கலப்பா, உனக்கு வாக்கு பண்ணினேன், அதை நம்பி இத்தனை ஆண்டு காலமும் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியே, 24 வருஷ காலம் இல்லையா? அப்படித்தானே? 24 வருஷ காலம் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த வருஷத்துல உன்னை நான் ஆசீர்வதிக்க இறங்கி வந்திருக்கிறேன். ஆமென். விசுவாசித்தான், அதையும் விசுவாசித்தான். முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே அப்படி செய்யுங்கப்பா, அர்ப்பணிக்கிறான். தெய்வம் நமக்கு சொல்லுகிறத விசுவாசிக்கணும். என்ன, உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆசீர்வதிப்பார். பெற்றோர்களே,
உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருந்தா கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அது அப்படியே விசுவாசிங்க. ரெண்டாவது காரியத்துக்கு போலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சமூகத்தில் ஆபிரகாம் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று விசுவாசித்தான். ஆமென். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆகையினாலே எனக்கு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நம்புறீங்களா? ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? சும்மா இல்ல, ஆண்டவர் ஆபிரகாமை அவன் நீதி உள்ளவனா மாற்றினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்ததுனால அவன் நீதியாக எண்ணப்பட்டது. நீதியாக எண்ணப்பட காரணம் என்ன? அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவே அவன் விசுவாசித்தான். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று விசுவாசிக்கிறான். 2 பொம்பளை பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் கணக்கு போடுவாங்க. ஐயோ எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, கல்யாண செலவு எடுக்கணும்னாலே இன்னைக்கு 6 லட்சம் 7 லட்சம் சாப்பாடை வச்சு போடுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் அங்கே ஒரு 10-20 லட்சம் ரூபாய் என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் கொடுக்கணும். அப்புறம் கணக்கு போடுவாங்க, என்னால் ஆகுமா, இது என்னால் முடியுமா, ஆண்டவரே முடியுமா முடியுமா முடியுமாங்கிறேன். சொல்லுங்க. கர்த்தர் நியமித்து கொண்டு வருவதற்கு அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் முடியாது, கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் நியமிக்காத ஒன்றை நீங்கள் செய்வீர்கள், உங்களால் முடியாது, கர்த்தரால் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அம்மா பயப்படாதீங்க. ஐயோ வீடு வைக்க முடியுமாக்கும் என்னால, ஐயோ நிலம் வாங்க முடியுமா, என் பிள்ளைய படிக்க வைக்க முடியுமாண்டவரே. என் வீட்டு பக்கத்தில் ஒரு சகோதரருக்கு 5 பொம்பளை பிள்ளை. எத்தனை பொம்பளை பிள்ளை? அந்த காலத்தில் 5 10 இருக்கு, இந்த காலத்தில் இருக்கு 5 பொம்பளை பிள்ளை. அந்த 5 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு பால் வெட்டுற வேலை தான் அவருடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். 3 பிள்ளைகளை 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டு 3வது பிள்ளைக்கு இந்த அடுத்த வாரத்தில் கல்யாணம். அழகாக நடத்துகிறார். ஒரு சோத்திரமும் இல்லை, ஒரு அல்லேலியாவும் இல்லை. இதுக்கு தான் லைவ் வைக்கப்படான்னு சொல்லுது தோத்திரம். அவங்களுக்கு கர்த்தர் செய்கிறார். அவங்களுக்கு செய்கிறன்னு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வாரா மாட்டாரான்னு கேட்குறேன். இந்த விசுவாசம் இல்லாமல் 19 நாள் உபவாசத்தை வரப்படாது. விசுவாசத்தை உட்கார்ந்து இருக்கணும். என் ஆண்டவரை தேடுறது வீணா போகாதுன்னு வந்திருக்கணும். என் வாழ்க்கையில மாற்றத்தை தருவார். ஐயோ மலை போல குஞ்சிருக்கு கடபாரம், எப்படி ஆண்டவரே யோசிக்கிறீங்களா? முடியுமா அவரால்? முடியுமா முடியாத? அவரால் முடியும். விசுவாசிங்க, விசுவாசிங்க. வாழ்க்கையில தேவனால மாற்றத்தை தருவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவரால் மாத்திரமே முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்றாரு, வாசிங்க 22:8 வாசிங்க. ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டை பார்த்து கொள்வார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நீங்க தொடர்ச்சியை நீங்க வாசிக்கலாம். அந்த முந்தின பகுதியில் வாசிக்கும்போ ஆபிரகாம் தன்னுடைய ஒரு பிள்ளையை கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். வாக்குத்தத்தத்தை 100வது வயதில் நிறைவேற்றினார். இப்போ அவன் பையன் கொஞ்சம் வளர்ந்து வருகிறான், ஒரு வாலிப ஸ்டேஜ் பருவத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறான். சின்ன குழந்தை ஒன்றும் கிடையாது. சோத்திரம். விறகு சுமக்கக்கூடிய அளவிற்கு அவன் வளர்ந்துருக்கிறான். ஆமென். ஆண்டவர் இப்போ சொல்றாரு, ஆபிரகாமே உன்னுடைய ஏக புத்திரன், ஏக சுத நேச குத்தட பாவி மனுஷா அப்படின்னு சொல்ல தோணுது இல்லையா ஆண்டவரே? அப்படித்தானே? தோத்திரம். ஆண்டவர் கூப்பிடும்போது சொல்றாரு, எனக்கு என்ன தருவீர், பிள்ளை இல்லையே. ஆண்டவர் பிள்ளை கொடுத்துட்டாரு. அதுவும் 25 வருஷம் கழிச்சு 100வது வயசுல கொடுக்கிறார். சோத்திரம். அந்த பிள்ளை வளர்ந்து வந்து அப்படியே வளர்ந்து நம்ம கூட பேசி நமக்கு ஒத்தாசை பண்ணி நமக்கு வேலைகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் ஒரு வாலிப ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கிற அந்த பிள்ளைய ஆண்டவர் கேட்குறாரு, எனக்காக கொண்டு பலி போடுவியா? யோசிங்க யோசிங்க யோசிங்க. முடியுமா முடியுமான்னு கேட்குறேன். சொல்லுங்க, முடியுமாக்கம்? என்னால முடியாது. பிரைஸ் எல்லாம். ஆபிரகாம கேட்ட உடனே ஒரு பதில், நோ அப்ஜெக்ஷன், ஒரு பதிலும் சொல்லலை. ஆண்டவரே அப்படியா,
செஞ்சிடறேன். யாருக்கும் சொல்லி எப்படி கேட்குறாரு? உன்னுடைய நேச 100 வயசு வர வயசு கிளடான நேரத்தில் ஒரு குழந்தை கிடச்சிருக்கு. ஆபிரகாமுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். என் பிள்ளை முத்தி முத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? அதுவும் சொல்றது மாதிரி கேட்குற பிள்ளை கிடச்சிச்சுன்னா அதுபோல் ஒரு பாக்கியம் உண்டா? அப்படி கட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். சோத்திரம். அந்த பிள்ளை எனக்கு பலி செலுத்துறதுக்கு கொண்டு வான்னு ஆண்டவர் கேட்கும்போ, ஆபிரகாம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆபிரகாமா இருந்தா, ஆண்டவரே நீர் தந்தீர், நீர் கொடுக்கு, மறுபடியும் கேட்கிறீரு, நீர் இது நீர் இல்லை, நீர் இது பிசாசு. ஆண்டவர் இதெல்லாம் கேட்பாராகும். ஆண்டவர் பிள்ளைய பலியா கேட்பாராகும். போ பிசாசு அப்படிம்போ. பிரைஸ் தி லார்ட். அப்படிதானே? ஆண்டவர் பொல்லாங்கனால சோதிக்கிற தேவனால பலி கேட்பார். ஆண்டவர் ஆட்டை கேட்டார், மாட்டை கேட்டார், புறா குஞ்சை கேட்டார், மெல்லிய மாவை கேட்டார். இப்போ பிள்ளையே கேட்கிறாரு. என்ன அவ்வளவு மோசமான ஆண்டவரை நம்முடைய ஆண்டவர்? இது ஆண்டவரே இல்லை, போ பிசாசே அப்படின்னு சொல்லுவோம். ஆபிரகாம் ஒரு நம்பிக்கை இருந்தது, என் கூட பிசாசு பேச முடியாது, ஆண்டவரை தவிர பிசாசு என்கிட்ட நெருங்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருந்த ஆண்டவர் பேசினார். அப்படி ஆண்டவரே சாராள்கிட்டையும் சொல்லலை, வேலைக்காரட்டையும் சொல்லலை, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக. ஏன்னா ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்த ஆண்டவரை விசுவாசித்து வந்ததுனால இதுவரைக்கும் எந்த தீங்கிற்கும் ஒப்பு கொடுக்காமல் நடத்தினது உண்மை என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்ததுனால ஆண்டவர் இதுல ஏதோ ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறாரு, ஆண்டவருக்காக என் பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டான். பிரைஸ் தி லார்ட். காலையில் எழும்பி சேனம் கட்டி கழுதை மேலே வச்சு வேலைக்காரனும் பிள்ளையும் விறகு எல்லாத்தையும் கொண்டு அப்படியே மோரியா மலைக்கு போகிறாங்க. 3 நாள் பிரயாணம். எத்தனை நாள் பிரயாணம்? ஒரு பிள்ளையை வழிபாடு செலுத்துறதுக்கு 3 நாள் பிரயாணம். இது கடை நிறைய சம்பவங்கள் உண்டு, நான் விட்டுறேன். 3 நாள் பிரயாணம் பண்ணி போகும்போது மலையினுடைய கீழே இருக்கிறாங்க. இருந்துட்டு ஆபிரகாம் சொல்கிறான் வேலைக்காரன் பார்த்து, வேலைக்காரா நீங்கள் நின்றுக்கோ, நானும் என் பிள்ளையாண்டானம் போய் அவங்க போய் என்ன செஞ்சுட்டு வரோம். பொதுவாக பலி செலுத்தும்போது எல்லாரும் கூட போகிறது வழக்கம். இன்னைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாது. அதனால பிள்ளைய பலி செலுத்துமோ ஒருவேளை கூட பாரு வேலைக்காரங்க தோத்துறோம், ஆபிரகாமை ஏதாவது செஞ்சிடக்கூடாது பார்த்தீங்களா, இல்லைன்னா சாராயிட்ட போய் சொல்லிடக்கூடாது, இல்லைன்னா ஆபிரகாமை ஏதாவது ஒன்று பண்ணிடக்கூடாது. அதனால நீங்கள் எங்கே நின்றுக்குங்க, நாங்கள் போய் நானும் பிள்ளையாண்டானோ அவ்விட மட்டும் போய் பலி செலுப்பிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குல்ல, அங்கே இருக்கா இல்லையா, திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லலை, வருவோம். அது ஒரு தீர்க்க தரிசனம். ஆமே, ஃபெய்த், நம்பிக்கை, விசுவாசம். ஆமே, பலி செலுத்த போனா விறகெல்லாம் பலிபீடத்தை சரிப்படுத்துறான், விறகெல்லாம் வைக்கிறான், எல்லாம் வைக்கிறான். ஆபிரகாம் மகன் கேட்குறான், பா செல்லப்பா, பிரைஸ் தி லார்ட், பலிபீடம் ரெடியாக இருக்கு, தீயும் இருக்கு, கத்தியும் இருக்கு, பலிக்க நாடு எங்கப்பா? பிரைஸ் தி லார்ட். பலிக்க நாடு எங்க? ஏன்னா பலி செலுத்திய அனுபவம் இருக்கு. தகப்பனுக்கு கூட மகனும் சேர்ந்து என்ன செய்கிறாரு? பலி செலுத்துறார். இதுல ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து பழக்கணும். ஆமே, இன்னைக்கு அம்மா இந்த பக்கம், அப்பா அந்த பக்கம், பிள்ளை எங்கோ ஒரு பக்கம். புரியலையே உங்களுக்கு? இன்னைக்கு ஸ்கூல் லீவா? இந்த ஏரியாலாம் லீவு தான். ஆமாம், திருவட்டார் ஜோனில் என்ன பிரச்சனைன்னு தெரியாது, ஒரு லீவு கொடுத்துருக்காங்க. அப்போ இம்மட்டு பிள்ளைகள் தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள் உண்டு, பேர பிள்ளைகள் உண்டு, இம்மட்டு பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஆபிரகாமை போல வரணும் தெய்வ சமூகத்தில். எப்படி வரணும் சொல்லுங்க? எப்படி வரணும்? ஆபிரகாமை போல வரணும். அப்போ ஆபிரகாமை போல வந்து ஆபிரகாம் சும்மா வாரது மட்டுமல்ல, பலி செலுத்துறதுக்கு பழக்கணும். அப்ப ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு தெரியுது பலி செலுத்துறதுக்கு என்னெல்லாம் தேவை என்பது அவனுக்கு தெரியுது. அவன் ஒரு வார்த்தை சொன்ன, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ஆபிரகாமனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்குமா? சந்தோஷமா இருந்திருக்குமா? உள்ளம் உடைஞ்சி, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே என்ன செய்ய போறாரோ தெரியலையே அப்படின்னு உள்ளம் உடைஞ்சி தான் இருக்கும். ஆண்டவர் அவர் வார்த்தை சொல்றாரு, மக்களே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆபிரகாம் இதை சொல்லிட்டு மகனை கையை பிடிச்சி கட்டி பலிபீடத்தில் வச்சு கையை ஓங்குறான் கத்திய வெட்டுறதுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல கையே போடாத. தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. தேவன் தீமைக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. உன் பிள்ளைய கொல்லுகிற தெய்வம் அல்ல.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைய கொல்லுகிற தெய்வம் அல்ல. ஆண்டவர் நம்ம சில விஷயங்களை சோதிச்சு பார்க்கிறாரு, தோற்று போக கூடாது. ஆண்டவர் கூப்பிடாரு, பிள்ளையாண்ட மேல கையை போடாது. ஆபிரகாம் எப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கீழே விழுந்து ஆண்டவரேன்னு உருண்டு மார்பில் அடிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பான். ஆமென், அல்லேலூயா. மனப்பூர்வமாக கொடுத்த என்ன பிள்ளைய ஆண்டவரத்துல மனப்பூர்வமாக கொடுத்தேன். ஆண்டவர் பிள்ளைகளை ஊழியத்துக்கு கூப்பிட்டாருன்னா மனப்பூர்வமாக கொடுத்துருங்க. இப்போதான் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு எப்படி கொடுக்க? கடைசி காலத்தில் என்ன யாரு பார்க்க? பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. பார்ட் டைம் மினிஸ்டர் பண்றதுக்காக ஒரு பகுதி நேர ஊழியத்துக்காக வாயிலும் பிள்ளைகளை கொடுத்துருங்க. ஆமா, இல்லைன்னா 4-5 ஜனம் பெற்றுக்கிடணும். அல்லேலூயா. அந்த காலத்தில் அப்படி தானே. அதில் ஒன்று கர்த்தருக்கு கொடுப்பாங்க, 10ல் 1 கொடுப்பாங்க. இல்லைன்னா 3-4 இருந்தால் என்ன மாதிரி ஒன்றை பிடிச்சி கொடுத்துருவாங்க ஏசப்பா கையில். ஆமாம், என்னையும் அப்படி தான் கொடுத்தாங்க. ஆமாம், நம்ம ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்கிறதுக்காக பிள்ளைகளை என்ன செய்யணும்? கொடுக்கணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். விசுவாசிக்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார்னு விசுவாசிக்கிறான். நீங்க கீழே வாசிக்கும்போ 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ. இப்போ ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பின்னாக புதரிலே ஒரு ஆட்டுக்கடா சிக்கொண்டு கிடக்கிறது. பலிக்குள் ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்ன வார்த்தையின் தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறுது. பார்த்து கொள்ளப்பட்டது. இது எந்த ஆடுன்னு கேட்குறீங்களா? இது எந்த ஆடுன்னு கேட்குறீங்களா? எப்படி இது காட்டு ஆடா இருக்குமோ, இல்லை வழி தப்பி வந்த ஆடா இருக்குமோ? எந்த ஆடு? பிரைஸ் லார்ட். ஆசாரியருடைய கையில் பலி செலுத்த விளக்க நேரம் இல்லை. ஆசாரியருடைய கையில் பலி செலுத்துறதுக்காக 2 ஆட்டை கொண்டு போவாங்க. ஒரு ஆட்டில் தலையில் கையை வச்சு ஜபம் பண்ணி பாவத்தை அது மேலே வச்சு பலி செலுத்துவாங்க. இது இயேசு கிறிஸ்து பலி செலுத்தப்படுவதற்கு அடையாளம். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதற்கு அடையாளம். இன்னொரு ஆட்டை என்ன செய்வாங்கன்னா தலையில கையை வச்சு பாவத்தை சுமத்தி போக்கு ஆடு என்று விட்டுருவாங்க. போக்காடு. அந்த ஆடு என்ன செய்யும்னா அங்கே கடல் மலைகளில் காடுகளில் வனாந்தரத்தில் அலைஞ்சி சாப்பாடு இல்லாமல் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு துஷ்ட மிருகங்களுடைய கையில் அடிபட்டு செத்து போகும். இது ஆண்டவரை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவ நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு கல்வாரி மலையிலே அவர் கோர சிலுவையை பாவத்தை சிலுவையாய் சுமந்து கொண்டு கல்லிலும் முள்ளிலும் நடந்து அவன் துஷ்ட மனிதர்களாலே சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்படுவதற்கு அடையாளமாக இந்த போக்காடு இருக்கிறது. இந்த பாவத்தை சுமந்து கொண்டு வந்த ஒரு போக்காடு. எந்தோ ஒரு ஆசாரியன் ஜபம் பண்ணி போக்காடு அனுப்பின அந்த ஆடு ஆபிரகாமுடைய மகனுக்கு பதிலாக அந்த ஆடு பலியாக மாறுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் பலியாக வேண்டிய இடத்துல, நாம சாக வேண்டிய இடத்துல, நாம சபிக்கப்பட்டவர்களாய் போக வேண்டிய இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சாபமாகி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு பலி ஆடாக மாறினார். ஹல்லேலூயா. கையை தட்டுங்க கர்த்தரே, எல்லாம் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம். இந்த போக்காடு ஆண்டவர் அவன் கண் முன்ன போட்டான், காண்பிச்சாரு. ஆபிரகாம் அந்த பலியை செலுத்தி அவன் திரும்பி வந்தான். தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்ல முடியுமா? என் காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பிள்ளையின் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் குடும்பத்தின் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு இருக்கிற வழக்கை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு இருக்கிற வியாதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்பிக்கை நமக்கு வேணும். 19வது நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தர் பிள்ளையே, இந்த நம்பிக்கை உன்னுடைய இருதயத்தில் பதியட்டும். ஆபிரகாமை போல ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு 22:14 சொல்லுது, யெகோவாயிரே என்று பெயரிட்டான். வாசிங்க. அந்த இடத்திற்கு யெகோவாயிரே
எல்லாம் பார்த்துக்கொள்ளும். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்வி. சொல்லி பாடுவோம். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. இத்தனை சொல்ல முடியும். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். என் பிள்ளையினுடைய கல்யாண காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்ல முடியுமா தைரியமா? 5 பைசா உங்க கையில வேண்டாம். நீ கர்த்தருக்கு மட்டும் உண்மையா இருந்து பாரு. கர்த்தருக்கு உண்மையா இருந்து அவரை விசுவாசித்து என் பிள்ளையினுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லுங்க. நான் உபவாச கூட்டத்தில் இந்த விசேஷ கூட்டத்தில் நான் வந்திருக்கிறேன். இது வீணாக போகாது. என் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை தருவார். நம்புங்க நம்புங்க. விசுவாசம் பிலீவ் பண்ணுங்க. ஆண்டவர் விசுவாசிங்க. ஆபிரகாம் ஆண்டவர் விசுவாசித்த நீதியா எண்ணப்பட்டதா? ஆமென். சந்ததியை குறித்து அவன் ஆசீர்வாதத்தை நம்ம நம்பினான், விசுவாசித்தான். ஆமென். எல்லாம் பார்த்துக் கொள்வாருங்க நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15 முதல் 18 வரைக்கும். இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் அடுத்த ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. சும்மா ஆசீர்வாதம் வராது. சரி, பரசங்கிமார் சொல்றது போல ஆசீர்வாதம் பொத்துக்கிட்டெல்லாம் என்ன செய்யாது, வராது. சிலதை தியாகம் பண்ணித்தான் ஆகணும். ஆமென். சிலதை தியாகம் பண்ண அவர் சொல்றாரு. இந்த காரியத்தை நீ செஞ்சதுனால உன் பிள்ளை ஒரே பிள்ளைன்னு பார்க்காம யாருக்கிட்டையும் சொல்லாம இந்த காரியத்தை மனப்பூர்வமா செஞ்சதுனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறத மனப்பூர்வமா கொடுங்க. ஆமென். ஊழியத்தில் உதவி செய்கிறத மனப்பூர்வமா செய்யுங்க. ஒரு சின்ன வேலை செய்கிறதா இருந்தாலும் மனப்பூர்வமா செய்யுங்க. சிலரை பார்த்தீங்கன்னா கூட்டம் முடிச்ச உடனே பாயெல்லாம் சுருட்டிட்டு போன்னு பாஸ்டர் சொல்லுவார். உங்க சபை எப்படி எனக்கு தெரியாது, சத்தியமா உங்களை பற்றி தெரியாது. சில ஆட்கள் வீட்டுக்கு போற அவசரத்தில் பாஸ்டர் திட்டி ஒரே கூட்டி வாருவாங்க. பாய வாரி கொண்டு ஒரு வாரம் அங்கே எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. இது மனப்பூர்வமா செய்யறதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இங்க எப்படி, நீங்க எப்படி இருக்கிற இருப்பை பார்த்தா பயமா இருக்கு. பிரைஸ்லாம். ஒரு வேலை செய்யறதுக்கு சொன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு வேலை செய்யறதுக்கு சொன்னா மனப்பூர்வமா செய்யணும். சபையை பெருக்கிறது, கேம்பஸை பெருக்கிறது மனப்பூர்வமா செய்யணும். அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டு ஏதாவது பாஸ்டர் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி கடமைக்காக இழுத்துட்டு போறது இல்லை. ஊழியத்தை மனப்பூர்வமா செய்கிறதுனால தான் இவ்வளவு பேர் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்க பாஸ்டர் ஊழியத்தை மனப்பூர்வமா செஞ்சதுனால தான் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமே. மனப்பூர்வமா செய்ததால தான் இவ்வளவு அழகான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. மனப்பூர்வம். நான் நிறைய சபைகளை பார்க்குறேன். நாங்கள் ஒரு வட்டாரத்தில் பொறுப்பில் இருக்கிறதுனாலையும் நிறைய சபைகளை பார்க்குறேன். சில சபைகளை எப்படி வச்சிருக்கிறாங்க, சில பாஸ்டர்ஸ் சபை எப்படி வச்சிருக்கிறாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்படி இல்லை. மனப்பூர்வம் எதை செய்தாலும் மனப்பூர்வம் எல்லாம் செய்வாங்க. பாத்ரூம் கழுவ மாட்டாங்க சில சபையில் விசுவாசிய. அதையும் பாஸ்டர் தான் போய் குத்தணும். இந்த லைவ் அளவு சோதரம் போக முடியல. சில காரியங்கள் கர்த்தருக்கு சோத்திரம். அது கூட எப்படி தான் செய்யணும்? எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். ஆபிரகாம் மனப்பூர்வமா செஞ்சான். அதனால ஒண்ணு ஆசீர்வதிப்போ மனப்பூர்வமா செய்கிறதுனால என்ன உண்டு? தசமபாக மனப்பூர்வமா கொடுக்கிறதுனால என்ன உண்டு? காணிக்கைகள் மனப்பூர்வமா கொடுக்கிறதுனால என்ன உண்டு? சொல்லுங்க. ஆசீர்வாதம் உண்டு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யுங்க. கர்த்தர் தாராளமா ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புறவங்க சொல்லுங்க. அப்போ பிரைஸ் தி லார்ட். மனப்பூர்வமா செய்யுங்க.
எதை செய்தாலும் ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட மனப்பூர்வமாக செய்யுங்க, கரெக்டாக செய்யுங்க, பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருங்க. அதுதான் ஆசீர்வாதம். அரைகுறையாக படிச்சுட்டு போனால் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுவாங்களா? எழுதுவீங்களா மக்கா? அரைகுறையாக படிச்சுட்டு போனால் எக்ஸாம் எழுதுவீங்களா? அப்புறம் எப்படி படிப்பீங்க? மண்டையை முட்டி 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 தோத்துறோம். அவ்வளவும் அழகாக நேர்த்தியாக படித்து எக்ஸாம் ஹாலில் போனால் கட்ட 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 கடன்னு என்ன செய்வீங்க? சொல்லுங்க, எழுதுவீங்க. ஆனால் அரைகுறையாக படிச்சுட்டு போனால் பேந்த முழிச்சுக்கிட்டு அவன் பேப்பர் தருவானா, இவ பேப்பர் தருவாளா, அங்கேருந்து உருவி எடுத்துடலாமா, இங்கேருந்து பார்த்து எழுதிடலாமா, அப்படி தான் கதையை என்ன செய்வாங்க நிறைய பேர் ஒப்புவிப்பாங்க. அப்போ மனப்பூர்வமாக படித்தா மண்டைக்கு ஏறும், மனப்பூர்வமாக படிச்சுட்டு போனால் ஒழுங்காக எக்ஸாம் எழுதலாம், மனப்பூர்வமாக எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணலாம், மனப்பூர்வமாக பாஸ் பண்ணால் மேலான ஆசீர்வாதத்துக்கு வந்துடலாம். இதே மாதிரி தான் எல்லா காரியங்களையும் மனப்பூர்வமாக செய்யணும். ஆமாம். மூணாவது காரியத்துக்கு போமா? பிரைஸ் எல்லாம். ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 23 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கலாம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். இங்க மனிதனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதிகமாய் நம்பினான். மூணாவது காரியம் என்ன சொல்லுங்க? மனிதனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக நம்பினான். அப்போ நம்ம எதை அதிகமாக நம்பணும்? மனுஷன் எவ்வளவுதான் நம்மளை ஆசீர்வதிப்பான்? சம்பவத்தை சொல்றேன், கீழே 23 வரைக்கும் வாசிக்கும்போ அங்க சோதோம் என்ற ராஜா சண்டைக்கு போய் முறியடிக்கப்படுகிறான். சோதரம் வாசிக்க நேரம் இல்லை. சோதோம் ராஜா சண்டைக்கு போய் என்ன நடக்கு? முறியடிக்கப்படுறான், முறிஞ்சு வாடுறாங்க. சோதோம் குமாரா எப்படிப்பட்ட பட்டணம் சொல்லுங்க? பாவம் நிறைஞ்சதுங்கிறது சொல்றது ரெண்டாவது. செழிப்பான பட்டணம். எங்க செழிப்பு இருக்கு அங்க பாவம் கூடும். எங்க செழிப்பு இருக்கும் அங்க பாவம் கூடுது. ஆமென். பாவம் செழிப்பு நிறைஞ்ச இடம். ஆபிரகாம் மந்தமேய்ப்பருக்கும் லோத்து மந்தமேய்ப்பருக்கு சண்டை நடந்தப்போ ஆபிரகாம் வந்து சொல்றான், தம்பி நம்ம மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை வந்துச்சு, நமக்கு 2 பேருக்கும் சண்டை வரக்கூடாது, அதனால நீ வடக்கால போனா நான் இந்த கால போறேன், நீ கிழக்கால போனா நான் மேற்கால போறேன், உனக்கு எது பிரியமா அதை எடுத்துரு. அவன் என்ன செய்யறான் தெரியுமா? கண்களை ஏறெடுத்து பார்க்கறான். ஏறெடுத்து பார்த்து சில அண்ணன் தம்பி சொத்து பங்கு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு இல்லையோ? சோத்திரம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொத்து பங்கு வைப்பாங்க. பங்கு வைக்கும்போ சோத்திரம் சில சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பிக்கு மேலே பாசம் அதிகம் அல்லது அண்ணனுக்கு மேலே பாசம் அதிகம்னா, தம்பி உனக்கு இஷ்டப்பட்டது எடுத்துக்கப்பா, 2ஆ பங்கு வச்சு போட்டுட்டு இஷ்டப்பட்டது எடுத்துக்க அப்படின்பாங்க. உடனே அந்த சகோதரர் அப்படி பார்ப்பார், எந்த பக்கம் நல்லா இருக்குது, எதை எடுத்தால் நல்லா இருக்கும், அவன் சூப்பரான லேண்ட் எடுத்துருவான். ப்ரைஸில் விட்டு கொடுத்தவன் அப்படியே பேசாமல் இருப்பான். அந்த மாதிரி விட்டு கொடுக்குற தன்மை. சில பெற்றோர்களை பங்கு வைப்பாங்க. அப்பா உனக்கு, அம்மா அப்படி இல்லையோ? நீ சொல்லுங்க, அப்பாவை நீ பார்த்துக்கோ, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா அம்மாவை நீ பார்த்துக்கோ, அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பச்சை இருந்துன்னா, கொஞ்சம் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கிறவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வயசாகி போய் பஞ்சரான கிளவிகளை கிளவு மறையெல்லாம் என்ன செய்வாங்க? நீ பார்த்துக்கன்னு கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாம் பெற்றோரை பங்கு வைக்கிறவர்களும் உண்டு. ப்ரைஸெல்லாம் நம்ம எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. என்ன பெற்றோர்களை யாரும் என்ன செய்யக்கூடாது? சோத்திரம். அப்படி தான் இருக்கீங்களோ? என் அப்பா அம்மா பங்கு வச்சு கொடுத்தீங்களா? உங்களை பெற்றவங்க எப்போ வேணாலும் பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு, எந்த வீட்டுக்கு வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், எப்போ எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம், சட்டிப்பானை திறந்து என்ன வேணாலும் சாப்பிடலாம், அந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கீங்களா? அவங்க மட்டும் ரவி சொல்ல, நான் கண்ணை முடிக்கிறேன். கொஞ்சம் கம்மி தான். ப்ரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. பின்ன சில கிளடுகளை உள்ள விடவும் முடியாது, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால கிளடுகளும் சரியா என்ன செய்யணும்? கொஞ்சம் மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறது நமக்கெல்லாம் பீஸ் ஆகி போன கண்ணு, வாழ்க்கையெல்லாம் தளர்ந்து போச்சு. அதனால கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும்னு வயசானதில் என்ன செய்யணும்? சோத்திரம். இப்போ 2 கூட்டம் அங்கே இருக்கு.
அல்லேலூயா. அப்போ பெற்றோரில் பங்கு வைக்காதீங்க. சரி, நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த செழிப்பான இடத்தை தேடி கண்டுபிடிச்சி இவன் அங்கே போயிட்டான். அதனுடைய 9வது வசனம் வாசிங்க. ஈலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரும் ஜாதியின் ராஜாவாகிய திதியோலோடும் சினையாரின் ராஜாவாகிய அம்ராபேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய ஆரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணாங்க. அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்க நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கோமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். போதும். இந்த சந்தர்ப்பத்தில் எதிராளிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சோதோம் கோமோராவில் வந்து உச்சிதமான காரியங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. லோத்துக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கீழே வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தை ஒரு எபிரெயன் தப்பி ஆபிரகாமினிடத்தில் வந்து சொல்லுகிறான், எப்பா உன் தம்பி குடும்பம் சோதோம் கோமோராவில் முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் சத்துருக்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த காலத்தில் நம்மள்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவோம்? இவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு அப்புறமும் வேணும். செழிப்பான இடத்தை தெரிஞ்சு எடுத்துகிட்டு போனால் எனக்கு கிடைச்சது வனாந்தரம், அவனுக்கு செழிப்பான இடம். அவன் போகிறது நல்லது. இயேசுநாதர் தான் நியாயம் செய்தார், ஆண்டவர் தான் நீதியை செய்து அவன் ஜுவாலியை முடிச்சார் அப்படிமா. இன்னைக்குள்ள சகோதரர்கள் அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். நான் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன், இப்படி தான் தெரியும், இப்படி தான் அபிஷேகம் பண்ணியிருக்காரு என்னைய. என் அபிஷேகத்தை தாண்டி ஒரு இடம் போக மாட்டேன். ஆமே சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. அது லைவ் இருக்கிறதுனால இப்படி போகிறேன். ஆமே. அப்போ இதுதான் இன்றைய சகோதரர்கள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுதுன்னு சொல்றாரு. ஆனால் அந்த சகோதர சிநேகம் இன்னைக்கு அனைவர் இடத்துல இல்லை. சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறேன் பார்த்தீங்களா? கர்த்தாவே உடனே ஒரு முழங்கால் படிப்பட்டு உபவாசம் போட்டு, ஏசப்பா இதுக்காக தான் நான் காத்திருந்த ஏசப்பா, நீங்கள் நீதியை செய்தி உமக்கு சோத்திரம். கொஞ்சம் மூக்குக்கு மேலே போகாது. மூக்கு போயிருமாங்கிறேன். சகோதர சிநேகமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ சகோதரனை கொண்டு போனதுக்கு நீ சந்தோஷப்பட்டு ஜெபம் பண்றியாக்கும். அவன் 1000 துரோகம் பண்ணியிருப்பான், மாற்று கருத்தே இல்லை. நியாயமும் நீதியும் செய்கிறது அவர். ஒருவேளை அவனை ஒப்பு கொடுத்தது அவராக கூட இருக்கலாம். உன் நிமித்தம் அவனை ஒப்பு கொடுத்தார், அவ்வளவுதான். அதனால நம்ம சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்போ என்ன நடந்து தெரியுமா? இதை கேள்விப்பட்ட உடனே உள்ள உடையுது. போகிறான். அவங்க வீட்டில் 318 பேர் இருந்தாங்க, கைம்படிந்தவர்கள், நல்ல அப்பியாசம் படித்தவங்க, நல்ல அக்காலத்தில் உள்ள அந்த அடிமுறைகள் எல்லாம் படித்து பயங்கரமாக இருந்தக்கூடிய 318 பேரை கொண்டு போய் 4 ராஜாக்களால் மேற்கொள்ள முடியாத அந்த ராஜ்யத்தின் ராஜாக்களை வெறும் 318 ப்ளஸ் ஆபிரகாம் 319 பேர் மட்டும் போய் என்ன செஞ்சிருக்கிறான்? எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்துட்டான். திருப்பி ஒரு கையை தட்டி ஒரு அல்ல சொல்லப்படாதா? அல்லேலூயா. எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான், திருப்பி கொண்டு வந்தான். சோத்திரம். கொண்டு வரும்போதெல்லாம் லோத்துக்கு மனசு என்ன சொல்லி இருக்கும்? ஆண்டவரே, நானா இருந்திருந்தா அதோ கதியா போட்டுன்னு விட்டுருப்பேன், என் சகோதரன் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கும் அப்படின்னு கண்ணீர் விட்டுருப்பான். ஆமென். அல்லேலூயா. திருப்பி கொண்டு வந்து சோதோம் ராஜாவிடத்தில் கொண்டு வரும் பொழுது சோதோம் ராஜா சொல்றான், எப்பா எல்லா ஆட்களை மட்டும் எனக்கு தந்துரு, இந்த பொருள் எல்லாம் நீ கொண்டு போ அப்படின்னு. சோத்ரம். கீழே வாசிங்க. சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடி நான் ஒரு சிரட்டையாகிலும், நல்ல கவனிங்க, நான் ஒரு சிரட்டையாகிலும் பாதரட்சை என்ற வாரையாகிலும் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளவே மாட்டேன். பாதரட்சையின் வாறு. சிலர் யோசிக்கிறார், பாதரட்சைக்கு வாரை எவனாவது எடுப்பானா? சோத்திரம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்கில் போங்க பார்ப்போம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆட்கள் யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது ஃப்ளாட்டாக ஒரு செப்பல் எங்கேயாவது கிடக்கும், அதை எடுத்து வச்சுக்கிடுவான். எங்கேயாவது ஒரு தேஞ்சு போன செருப்பில் ஒரு வாரம் இருக்கும், அதை கொண்டு இது கூட போடுவான். அப்படியே செருப்பு போட்டு நடந்த ஆட்கள் உண்டு. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
செருப்பு இல்லாத காலங்கள் அது. அப்படின்னா அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம். ஆபிரகாமுடைய காலத்தில் எழுதப்படலை, நான் அனுமானிக்கிறேன். அவர் சொல்றாரு, ஏன் நீ நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன் நீ சொல்லக்கூடாது. அதனால ஒரு சிரட்டையும் வேண்டாம், பாதரட்சை வாரும் வேண்டாம், நான் போறேன்னு போயிட்டான். அப்பா எதை நம்பினாரு? எதை வாசிங்க? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக, உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்தி, என்ன கையை உயர்த்தினேன். அப்ப ஆபிரகாம் மனிதனுடைய ஆசீர்வாதத்தை நம்பவில்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நீ எத்தனை கோடி தந்தாலும் எனக்கு அது தேவையில்லை, பரலோகத்தின் தேவன் எனக்கு தருகிற ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லுகிறான். கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். Praise the Lord. மனுஷனுடைய ஆசீர்வாதம் விரும்பாதீங்க. மனுஷன் ஒரு நன்மையை நமக்கு செஞ்ச சொல்லி காமிப்பான். அவளுக்கு மகளுக்கு கல்யாணத்துக்கு நான் 50,000 ரூபா மறிச்சு கொடுத்தேன், நான் 10,000 ரூபா மறிச்சு கொடுத்தேன், 1000 பேர்கிட்ட சொல்லுவான். நீ முழங்கால் படி போடணும் தெய்வ சமூகத்தில். அல்லேலூயா. முழங்கால் படி போட்டு ஆண்டவர் நோக்கி, என் மகளுக்கு மேரேஜ் முடிஞ்சது பாருங்க. ஒரு மனுஷனிடத்தில் நான் சொல்றேன், இப்படி ஒரு மேரேஜ் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. இன்டர்னலாக நடந்த சம்பவம், வெளிப்பிரகாரமாக என்னை விட பெருசாக நடத்தினவங்க எல்லாம் உண்டு. ஆமாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். யார் அனுகூலம் கிடையாது. பிரைஸ் எல்லாம் லைவ் போடுறதுனால சில காரியம் சொல்ல வழி இல்லை. ஸ்தோத்திரம். யார் அனுகூலம் கிடையாது. ஒருத்தரையும் நம்பலை, ஒரு மனுஷனே நம்பலை. கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணினேன், ஜெபம் பண்ணேன், ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தேன். ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா. ஏற்கனவே என் தம்பிமார்கள் சொன்னாங்க, உனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் தானடா, பார்த்துக்கலாம். அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பாஷ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நடந்துன்னு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு குறைவு இல்லாமல் எல்லாரும் ஆச்சரியம். ஃபேமிலியில் உள்ளவங்க, ஊரில் உள்ளவங்க, எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது, எல்லாம் ஆல்ரெடி பக்கா செட்டப் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு நான் ஃப்ரீ ஆகிட்டேன். சிலர் கல்யாணத்துக்கு அன்னைக்கு படாத பாடுபடுவாங்க. நான் ஃப்ரீ, ஐ ஆம் ஃப்ரீ. ஏன்னா கர்த்தர் இறங்கி நின்று நடத்தினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. 1500 சாப்பாடு வச்சுருந்தேன். 2000 1500 சாப்பாடு வச்சுருந்தேன். பாதி ஆட்கள் வந்தவுடனே கிட்டத்தட்ட சாப்பாடெலாம் தீர்ந்து போச்சு. ஏன்னா அவ்வளோ வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு முன்னாடி ரிசப்ஷன். ஸ்தோத்திரம். எல்லாம் கிட்டத்தட்ட தீர்ந்து போச்சு. எல்லாரும் போனாங்க. சமையல்காரனை சங்கில் பிடிக்கிறாங்க, ஏப்பா சீக்கிரமாக அதை செஞ்சிருப்பா, சாப்பாடு போட்டு ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, கட்டுப்படுத்த முடியல, சாப்பாடு போடு அப்படின்னு. சமையல்காரன் சும்மா இருக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. கடைசியில் எல்லாம் முடிஞ்சது பிறகு சமையல்காரன் சொல்கிறான், பாஸ்டர் ஒரு வீட்டில் கூட எவ்வளோ அனுபவம் இருக்குது, ஒரு வீட்டில் கூட இப்படி அதிசயம் நடந்ததில்லை. அரை அண்டா சோறு கிடந்தது, அந்த சோறை தீரவே இல்லை, வந்துக்கிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செய்தாரா இல்லையா சொல்லுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு மனுஷனை சாராமல் கர்த்தரை மட்டும் சார்ந்து நின்று பாருங்க, அவர் நடத்துவார். இந்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம், மோசமான தெய்வம்னு கிடையாது. ஆனால் ஐயோ எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை இருந்தாலும் அண்ணனுக்கு கல்யாணம், தம்பிக்கு கல்யாணம், நான் அங்கே போகிறேன், அவங்க இல்லைன்னா என் வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு போனீங்கன்னா ஒரு பயம் வரமாட்டாங்க. ஒருத்தன் வந்தாலும் ஆண்டவர் வரமாட்டார் கூட. நான் இன்னைக்கு வரைக்கும் போனது கிடையாது. நான் விசுவாசியாக இருந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தள்ளிட்டு ஒரு இடம் போனது கிடையாது. ஒரு பயில ஃபங்க்ஷன் போட, அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேண்டாம் வேணும், வீட்டுக்கு வரவும் வேண்டாம், விரும்பினா வரட்டு, இல்லைன்னு போ. அதுதான் என்னுடைய சித்தாந்தம் இன்னைக்கு வரைக்கும். கர்த்தர் கைவிடலை, கர்த்தர் நடத்தினார். உங்களை நடத்த மாட்டாரா சொல்லுங்க. கர்த்தரை நம்புங்க. ஆபிரகாம் மனிதனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக நம்பினான். அவர் தான் என்ன ஆசீர்வதிக்கணும், அவர் தான் என்ன மேன்மைப்படுத்தணும், அவர் தான் என்ன உயர்த்தணும், அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. அவனை கைவிடவே இல்லை. அவரை நம்பினவனை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். ஒரு சிரட்டை போல எனக்கு வேண்டாம் ஐயா, உன் பொருள் வேண்டாம், உன் சொத்து வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என் செல்ல ஆண்டவர் என்னை நடத்துவார். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். தீத்துவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. குற்றம் சாட்டப்படாதவனும்
இஷ்டப்படி செய்யாதவன், இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவனுமா இருக்கணும். இது கண்காணி ஊழியக்காரனுக்கு சொல்றாரு. இது ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் தான். உலக பிரகாரமாக எந்த ஒரு மனுஷனிடத்துல இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது. ஒரு மனிதனிடத்துல கையேந்து இருக்கக்கூடாது. ஒரு நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் ஒரு மனிதனிடத்துல கையேந்த போகிறது விரும்பக்கூடாது. கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும், அவரிடத்துல கையை நோக்கணும். அவர் சொல்றாரு, எஜமானுடைய கைகள் வேலைக்காரனுடைய கைகள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கை நோக்கி இருக்குமா போலவும், தேவனிடத்துல இரக்கம் கிடைக்கிறது வரைக்கும் எங்களுடைய ஆத்துமா உண்மையே நோக்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எங்க நோக்கணும் சொல்லுங்க? யாரை நோக்கணும்? சத்தமா சொல்லுங்க, பலத்த சத்தமா சொல்லுங்க. யாரை நோக்கணும்? கர்த்தரை நோக்கணும். கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்து ஒருவரும் இந்த சரித்திரத்தில் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. சரித்திரமே இல்லை. வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர் சொல்றாரு, இழிவான ஆதாயம், ஒரு தருணத்தை இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதீங்க. எனக்கு கொண்டான்னு கேட்கக்கூடாது. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஏற்ற நேரத்தில் அது கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. 11ஆம் வசனம் வாசிங்க. இழிவான ஆதாயத்திற்காக தாதவிகளை உபதி சில ஊழியர்கள் கூட. சரி வேண்டாம் லைவ்ல. பிரைஸ்லாம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. ம் 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 ஒரு காணிக்கையை வாங்கி கொள்ள வேண்டும். நான் இவ்வளவு சொல்லி முடிச்சிடறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதம், நாளைக்கு மீதி படிச்சிடலாம். சரி, இங்க வாசித்த பகுதியில் நாகமானுடைய ஒரு சம்பவத்தை எங்க வாசிக்கிறோம். நாகமான் சீரியாவில் படைத்தளபதி இங்கு எருசலேமில் வருகிறான். தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவை பார்க்கிறான். ஸ்தோத்திரம். யோர்தான் நதியில் முங்க சொல்றான். அதுக்கிடையில் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தது இல்லையா? யோர்தான் நதியில் முங்க சொன்னான். அவன் முங்க மாட்டேன்னு சொன்னான். கடைசியில் முங்கினான். சோத்திரம். விடுதலையை சுதந்திரிச்சான். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கட்டு பணத்தையும் கொண்டு தீர்க்கதரிசிக்கிட்ட வாரான். அல்லேலூயா. நாங்கள்லாம் சில ஆட்கள்கிட்ட காணிக்க வாங்கிறது இல்லை. ஆமாம், உங்கள் பாஸ்டர் எனக்கு தெரியும். நானும் அப்படி தான். எல்லாருக்கு கையிலேருந்து காணிக்க அதிகமாக வாங்கிறது இல்லை நாங்கள். ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய நடத்துதல் இல்லைன்னா காணிக்க வாங்கிறது கிடையாது. அதுக்கு ரகசியம் உண்டு. பிரைஸ் எல்லாம் பணத்துக்கு மேலே ஆசை இருந்தால் எவன் வேணாலும் கொண்டு போடணும்னு சொல்லிக்கிட்டு போவோம். நமக்கு அது அவசியம் இல்லாத காரியம். நடத்துறது கர்த்தர். ஆமாம். இங்கே தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது அவன் பணத்தை கொண்டு வாரான், பொருளை கொண்டு வாரான். ஏன்னா அவன் குஷ்டரோகியாக இருந்த மனுஷன். குஷ்டரோகம் வந்தவன் சுகமாகிறது பெரிய கஷ்டம். ஆனால் குஷ்டரோகம் தீங்கிச்சு. இப்போ அதுக்கு பிரதிபலனா காணிக்கைகளை கொண்டு வரான். அவர் சொல்ல, உனக்கு ஒரு பைசா எனக்கு வேண்டாம். நீ முதல்ல கீழ்ப்படிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. நீ முதல்ல கீழ்ப்படியலை. ஆமே, நீ கள்ளப்பைய சந்தேகத்தின் பேரில் தான் நீ என்ன செஞ்ச, நீ முங்குன. ஆனாலும் எருசலேமில் தேவ சமூகத்தில் வந்த நீ குற்றரோகிய போக வேண்டான்னு கர்த்தர் தீர்மானிச்சதுனால உனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். எங்களை வெட்கப்படுத்தாமல் இருப்பதற்காக, உன்னுடையதான அவிசுவாச வார்த்தை அபத்தமாக்குவதற்காக கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்தாரு. மற்றபடி உனக்கு ஆண்டவர் நீ விரும்பி உனக்கு தந்த சுகம் அல்ல. இப்படியாக சில சபைகளை சில ஆட்களை சுகம் கிட்டுது. அல்லேலூயா. அவங்களினால் அல்ல சுகமாறது. ஜெபிக்கிற சபை மக்கள் வெட்கப்படக்கூடாது. ஜெபிக்கிற ஊழியக்காரன் வெட்கப்படக்கூடாது. சபை வெட்கப்படக்கூடாது என்பதற்காக தேவன் சிலருக்கு இலவசமா சும்மா சுகத்தை தராரு. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு தான் விசுவாசத்தினால விடுதலை வருது. அப்ப சுகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இவன் வேண்டான்னு விட்டுட்டான். ஸ்தோத்திரம். உடனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா, வேலைக்காரன். யாரு? கேயாசி. வாசிக்க நேரம் இல்லை இல்லையா, சொல்லி விட்றேன், டைம் ஆகி போச்சு. சோதம். கேயாசி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அட பாவி, இவ்வளோ பணம், இவ்வளோ பொருள், இதெல்லாம் இந்த மனுஷன் வேணும், எனக்காக இது வாங்கி தரப்படாதா? கூட இருக்கிறவன் சொல்லுவான், ஓய் நீர் தான் வாங்கலை, எனக்காகிலும். பிரைஸ் தி லார்ட். என் சகோதரி, நீ தான் வாங்கி, எனக்காகிலும் நானாகிலும் அதை பயன்படுத்தி இருப்பேனே அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு எலிசாடு சொல்ல வழி இல்லை. சொன்னால் கொண்டு விடுவார். அதனால சொல்கிறாரு, மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட பாவி, இதெல்லாம் தந்த பிறகு எனக்காக வாங்கி தராமல் வேண்டான்னு சும்மா இவர் அறிவு கட்ட முட்டா ஊழியக்காரன். எங்களை பார்த்து சில விசுவாசிகள் சொல்கிறது அப்படியாகும், முட்டா ஊழியக்காரன், அதை பயன்படுத்தி இருக்கலாமா? சோத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி போட்டு
அப்போ இந்த தீர்க்கதரிசி இதை அவனை திருப்பி விட்டப்போ இவனுக்குள்ள அந்த இச்சை வந்துருச்சு, இழிவான ஆதாயம், இச்சை. ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை விட்டுட்டான். நாகமானுக்கு மேல ஒரு சிந்தனை போதான் போறேன். நாகமான் போனவனே பின்னோ விட்டு விட்டான். பிறகே ஓடி, எதுக்கு பின்னாடி? ஆசீர்வாதம் பரலோகத்துல இருந்து வரணும். ஆனா இவன் ஆசீர்வாதத்தை கண்டு அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, ஆசீர்வாதம் நமக்கு பின்னாடி வரட்டே. ஆமென். பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, பணம் நம்ம பின்னாடி வரட்டே. சத்தமா சத்தமா. பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, பொருளுக்கு பின்னாடி ஓடாதீங்க. இவன் ஓடுறான், பணத்துக்காக ஓடுறான். அம்மா வாரி கொடுத்தாங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 26 வாசிங்க. அந்த மனுஷனுக்கு எதிர்கொண்டு வர ரதத்தில் இருந்து இறங்கி வரும்போ என் மனம் உன்னுடனே செல்லலையோ. தீர்க்கதரிசி எலிசாவுடைய சிந்தனை ஆண்டவர் ஆவியானவர் சொல்லிட்டாரு. ஆமை மகனே, உன் கூட இருந்த இந்த வேலைக்காரனைய கேயாசி நீ சொல்லாமலேயே பணத்தின் மேல இச்சை கொண்டு அங்கே நாகமான தேடி ஓடுறாப்பா சொல்லிட்டார். இவன் போய் சொல்றான். கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ பணத்துக்கு பின்னாடி போன இல்ல, பொருளுக்கு பின்னாடி போன இல்ல, என்ன கத்தரை நம்பல இல்ல, அதனால அவன் மேல இருந்த குஷ்டத்தை நீ வாங்கிக்கொண்டார். அந்த நேரத்தில் அவன் சரீரத்தில் குஷ்டம் உருவானது. எலிசா கேயாசி என்று வர வேண்டிய இடத்துல கேயாசி நிலைமை குஷ்டரோகிய மாறி தரித்திரனா போயிட்டான். பணத்துக்கு பின்னாடி போனதுனால கர்த்தரை நம்பணும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாம் மனிதனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பினதுனால ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளை, காலம் நேரம் இல்லாத நான் சுருக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைங்க. 19வது நாள் இன்றைக்கு வந்திருக்கிறீங்கன்னா அந்த நம்பிக்கை கர்த்தர் மேலே வைங்க. நான் உபவாசிக்கிறதுனால ஆசீர்வாதம்னு சொல்லாதீங்க. நான் உபவாசித்த கர்த்தர் எனக்கு தருவார். என் வாழ்க்கையில் நான் எதை நம்பணுமோ அதை நம்புவேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இருக்கிற இடத்துல அப்படி எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம். எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுறீங்களா? ஆண்டவர் நம்புறீங்களா? ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதியா எண்ணப்பட்டது. தன் சந்ததியை குறித்த வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்தான். ஆமென். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசித்தான். ஆமென். மனிதனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று விசுவாசித்தான். அந்த விசுவாசம் இருக்கிறதா சகோதரனே? அந்த விசுவாசம் இருக்கிறதா சகோதரியே? தேவ சமூகத்தில் ஆமென். 2 நிமிடத்தில் முடிச்சிடுறேன். யாரும் போக வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன் அப்பா. இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்தது இன்னும் வரலையே என்று காத்திருக்கிறீர்களோ? தேவ பிள்ளையே, உன் பிள்ளைகளை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, என் பிள்ளை இன்னும் ஆசீர்வதிக்கப்படலையே, என் பிள்ளையோட வாழ்க்கையில மேன்மை வரலையே, என் பிள்ளையோட வாழ்க்கையில உயர்வு வரலையே, என் பிள்ளைகளோட திருமணம் நடக்கலையே, பொருளாதார சிக்கலான நிலைமையில் இருக்கிறதே, நான் என்ன செய்ய ஆண்டவரே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறாயோ? எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த தெய்வம் உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை உனக்கு உண்டா? எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு விசுவாசம் உனக்கு உண்டா? நீ விசுவாசி மகளே, நீ விசுவாசி மகனே, அருமையான பிள்ளையே, விசுவாசிங்க. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். என் காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். என் பிள்ளையை அவர் பார்த்துக் கொள்வார். என் தாய் தகப்பனை அவர் பார்த்துக் கொள்வார். என் சரீரத்தின் பலவீனத்தை அவர் பார்த்துக் கொள்வார். என் கடன் பாரத்தை அவர் பார்த்துக் கொள்வார். என் கஷ்டத்தை அவர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கப்பா. உங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குரிய எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிறவரே, எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிறவரே,
என் வாழ்க்கையை மாற்றி அமைங்கப்பா. இதுவரையிலும் இல்லாத மேன்மை, இதுவரையிலும் இல்லாத ஆசீர்வாதம், இதுவரையிலும் இல்லாத நன்மை, இதுவரையிலும் இல்லாத உயர்வு என் வாழ்க்கையிலே ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே, ஆபிரகாம் ஆண்டவரின் சமூகத்தில் தன்னுடைய சந்ததியை குறித்த வாக்குத்தத்தை விசுவாசித்தான். என் பிள்ளை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன் அறிக்கையிடுங்க. என் பிள்ளை ஆசீர்வதிப்பாரு, என் பிள்ளை ஆசீர்வதிப்பாரு, என் மகன் ஆசீர்வதிப்பாரு, என் மகனுடைய படிப்பை ஆசீர்வதிப்பாரு, என் பிள்ளையோட வேலையை ஆசீர்வதிப்பாரு, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை தருவாரு. அறிக்கையிடு, அறிக்கையிடு, வாயை திறந்து விசுவாசித்து அறிக்கையிடு. என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, என் தலைமுறை ஆசீர்வதிப்பாரு, என் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாரு, என் புருஷனை ஆசீர்வதிப்பாரு, என் கஷ்டங்களை மாற்றுவாரு, என் கண்ணீரை மாற்றுவாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும் ஐயா, என்னை நடத்தும் ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்துக் கொள்வார். மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதிகமாய் நம்பின ஆபிரகாமை போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே அவன் அறிக்கையிடுகிறான். ஒரு சிரட்டை ஆகிலும் ஒரு பாதரட்சை வாரை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு போவதில்லை, நீர் எடுத்துக்கொண்டு போனா நான் உன்னை ஆசீர்வதித்தேன் என்று நீர் சொல்லுவீர். என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் போதும் என்று சொல்லுகிறார். இழிவான ஆதாயத்தை இச்சியாதபடி, கேயாசியை போல ஆமென் இச்சியாதபடி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்களை அர்ப்பணிக்க முடியுமானால் அர்ப்பணம் செய்யுங்கள். நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை தட்டி ஓ ரிபாலபா ஷம்தலரத ரிபி கமனபாலபா ஆசீர்வதியும் என்று சொல்லி கூப்பிடுங்க. நல்லா கூப்பிடுங்க, நல்லா கூப்பிடுங்க, நல்ல சத்தமா கூப்பிடுங்க, ஆவி நிறைவோடு கூப்பிடுங்க. ஓ ரபா ஷகரதலரதிரி மன கடகரகதனா சுடமன கடகரகத்துனரகதரிபி கமன பௌஷல பிரௌடே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் அன்றி ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் எனக்கு மேன்மையை தராதையா, என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வராதையா. நீர் மாத்திரமே என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீர் மாத்திரமே என்னை நடத்த முடியும், நீர் மாத்திரமே என்னை உயர்த்த முடியும், நீர் மாத்திரமே எனக்கு நன்மை செய்ய முடியும். அந்த ஆசீர்வாத வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடவே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே, 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 அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. 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 எல்லா ஒரு நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்தி